வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸு லெசன் 3க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து லெசன் 1 லெசன் 2க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ லெசன் 3 என்னன்னு பார்த்தோம்னா வெப்ப இயற்பியல். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, பொது வாயு மாறிலியின் மதிப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ 3.81 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஆப்ஷன் பி 8.03 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஆப்ஷன் சி 1.38 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஸோ ஆப்ஷன் டி 8.31 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. அடுத்து செகண்டு, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ நேர்குறி, ஆப்ஷன் பி எதிர்குறி, ஆப்ஷன் சி சுழி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சுழி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்துகிறோம் இல்லைன்னா குளிர்விச்சோம்னா அதில் நிறையில் வந்து மாற்றம் வந்து எதுவுமே வந்து ஏற்படாது. அடுத்து மூணாவது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு அச்சு வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அதாவது ஆ மற்றும் ஆ, எக்ஸ் அல்லது -எக்ஸ், ஒய் அல்லது -ஒய். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலை ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு, அதுதான் வந்து வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ இதில் வந்து பிக்சர் வந்து கிளியராக தெரியலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து புக்கில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பி டு ஏ வரும். அடுத்து சி டு ஏ, சி டு பி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்து பாயில் விதி அதுக்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 5 தான் வந்து ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு. ஸோ இது வந்து எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு பார்த்தோன்னா 6.023 × 10⁻23 மோல். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஒன்று, வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள், ஸ்கேலார் அளவுகள். அடுத்து 1 கிராம் அதாவது டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் டிகிரி உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 டிகிரி செல்சியஸ் மாறுறதா இல்லை 2 டிகிரி செல்சியஸ் மாறுறதா அப்படின்றத மாற்றி கொடுத்து கூட வந்து கலோரியில் வந்து வராதது எது அப்படின்னு கூட வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து, பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷ்க்கு எதிர்த்தகவல் இருக்கும். ஸோ பர்மனுக்கு எதிர்த்தகவல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சரியா தவறா, திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஆக்சுவலாக வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதை மென்ஷன் பண்ணியே வந்து அது அந்த பிளேஸில் என்ன வருன்றதை நம்ம வந்து ரைட் அப் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து, ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். ஸோ இது வந்து சரியானது. அடுத்து, சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பர்மனுக்கு டேஷ் டேஷ் கிடையாது, எதிர்த்தகவில் அமையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எதிர்த்தகவில் கிடையாது, நேர்த்தகவில் அமையும். அடுத்து வந்து பொறுத்துக, நீள் வெப்ப விரிவு அப்படின்றது வந்து நீளத்தில் ஏற்படும் மாற்றம். ஸோ ஃபஸ்ட்டு பரப்பு வெப்ப விரிவு என்பது பரப்பில் ஏற்படும் மாற்றம். ஓகேங்களா? அடுத்து பரும வெப்ப விரிவு என்பது பருமனில் மாற்றம். வெப்ப ஆற்றல் பரவல் வந்து சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு. அடுத்து போல்ட்ஸ்மேன் மாறிலி, அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 1.381 × 10⁻23 ஜூல் கிலோரி பவர் ஜேகே -1 ஜூல் பெர் கிலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பின்வரும் வினாக்களில் கூற்று அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்ப்போம்.
கூற்று ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும். காரணம், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, வெப்பநிலை வந்து அதிகமான இருக்கிற பகுதியிலேருந்து தான் குறைவான பகுதிக்கு வந்து போகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கூற்று மட்டும்தான் சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து இன்னொரு கூற்று காரணம், திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும், அழுத்தத்திற்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து காரணம் வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அமையும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். ஓகேங்களா? மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ சூஸ் பேஸ் பண்ணி அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக, சரியா தவறா, அப்புறம் பொறுத்துக, ஓகேங்களா, அப்புறம் கூற்று காரணம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.